பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? பட்டாம்பூச்சியை போல் பட்டுன்னு பறக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அல்லேலூயா. பட்டுன்னு பறக்கணும்னு ஆசைப்படாதீங்க. பட்டாம்பூச்சிக்கு ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜை தாண்டி தான் அது பட்டாம்பூச்சி ஆகுது. கர்த்தர் சொல்கிற வேதத்தில் சொல்லுது வசனம், கர்த்தருக்கு காத்திருப்போ புதுபல் நடந்து சட்டைகளை அடித்து எது போலாம் கழுகளை போல உயர எழும்புவார்கள் வேதம் சொல்லுது. கர்த்தருக்குள்ளாய் அந்த அந்த காலத்தில் பொறுமையாக இருங்க. உடனே பறக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஒருவேளை 10 நாள் ஒரு பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை 10 நாள் கழிச்சு தான் அது என்ன பண்ணுது, முழு பட்டாம்பூச்சியாக வெளியே வருது. அதோட 2வது ஸ்டேஜ் அந்த லார்வா ஸ்டேஜில் இருக்கும், புழு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒருவேளை அது வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை பார்க்க ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அது முழுமையாக அந்த 10 நாளும் அது உள்ளே இருந்து அது வெளியே வரும்போது தான் அது எப்படி இருக்குது, உங்கள் கண்ணுக்கு அழகான பட்டாம்பூச்சியாய் இருக்குது. அதே போல் யோசிப்பு பாருங்கள், 17 வயசில் கண்ட தன் சொப்பனத்தை எத்தனை நாள் ஆச்சு, கொஞ்சம் காலம் தாமதம் தான் ஆச்சு. ஆனாலும் கூட சொப்பனங்கள் அனைத்தும் நிறைவேறின. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிட்டாருன்னா சொன்ன காரியத்தை செய்யாமல் விடவே மாட்டார். நீங்கள் ஈகான பட்டாம்பூச்சியாக இருக்கணும்னா கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் இருக்க வேண்டிய நேரத்தில் அடங்கி இருக்க வேண்டியணும். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களில் நடத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.